பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, நம்மை இந்த உலகத்தின்படி மனுஷர்கள் யாரும் உயர்த்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் நமக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருடைய நேரம் வருகிற வரைக்கும், அவருடைய காலம் வருகிற வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்திலே, அதாவது அவருடைய கைக்குள்ளே அவர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் நாம் அவருடைய கரத்திலே நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த வேதாகமத்திலே சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு 70 குமாரர்கள் இருந்தார்கள். ஆளுக்கு ஒவ்வொருத்தர் நான் தான் அடுத்த ராஜா என்று சொல்லி தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதோனியா என்று சொல்லி ஒருவனை பார்க்கிறோம். அவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி குதிரைகளை சம்பாதிக்கிறான், ரதங்களை சம்பாதிக்கிறான், ராஜா வாழ்க என்று சொல்லி சொல்லுகிற மனுஷர்களை சம்பாதிக்கிறான். அன்பான தேவனுடைய பிள்ளை, அப்சலோமை பார்க்கிறோம். தாவீதின் மற்றொரு மகனாகி அப்சலோமை பார்க்கிறோம். அவன் போய் அந்த பட்டணத்தினுடைய அந்த வாசலில், ஒலிவு வாசலில் போய் எல்லோரையும் கட்டி பிடித்து கொண்டு என் சகோதரன் சொல்லி மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. இவர் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி மனுஷர்களை சொல்ல வைத்தான் அந்த அப்சலோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனை குறித்து வாக்கு பண்ணினார் கர்த்தர் தாவீதுக்கு, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் உன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாவான் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது? சாலமோன் கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய கரத்திலே அவர் அடங்கி இருந்தார். அவரவர் தம்மை தாம் உயர்த்தி கொண்டார்கள். மனுஷர்கள் அவர்களை உயர்த்தி பேசினார்கள். ஆனால் சாலமோனோ அமைதியாய் இருந்தார். கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் காத்திருந்தார். கர்த்தருடைய வேலை வந்தது. கர்த்தர் எல்லா தடைகளை மீறி கர்த்தர் அவரை ராஜாவாக்கினார். மனுஷனாலே உயர்த்தப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். தம்மை தாம் உயர்த்தி கொண்ட மனுஷர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருந்த சாலமோன் சரியான நேரத்திலே ராஜாவாய் கர்த்தராலே உயர்த்தப்பட்டார். எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருப்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது திருமண காரியமா இருந்தாலும், வீடு கட்டுகிற காரியமா இருந்தாலும், வியாபார காரியமா இருந்தாலும், கர்த்தருடைய நேரம் வருகிற வரைக்கும் நாம் அவருடைய சமூகத்தில் அவருக்காக காத்திருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை என்னையும் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய கரத்தில் அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் அவர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் அடங்கி இருப்போமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, நாங்களும் சாலமோனை போல ஆண்டவரே, உம்முடைய ஏற்ற நேரம் காலம் வருகிற வரைக்கும், நீர் எங்களை உயர்த்துகிற வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை கொடுத்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.